ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். பொருட்டோ சீரீஸில் அமோடோ இன்னமும் ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டராக தான் இருக்கார். இவர் பண்ணுற நிறைய விஷயங்கள் இன்னமும் மர்மமாகவே தான் இருக்குது. இந்த வீடியோவில் அமோடோவோட அல்டிமேட் பிளான் என்னங்கிறத பற்றின ஒரு தியரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பொருட்டோ டிபிவி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பல விஷயங்கள் ரிவீல் செய்யப்பட்டுருச்சு. ஆனால் இன்னும் கூட இந்த அமோடோவோட பிளான் என்ன, இந்த அமோடோவோட ரியல் ஐடென்டிட்டி என்னன்னு சரியாக தெரியலை. இப்போ வரைக்கும் இவரோட இறந்து போன பொண்ணை உயிரோடு கொண்டு வரதான் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு மட்டும்தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதே டைமில் இவருக்கு கவாக்கி கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது. அது என்னவா இருக்குங்கிற மாதிரி பல மாதத்துக்கு நம்மளை சுட்ட விட்டாங்க. ஆனால் ரீசன்ட் சாப்டரில் இவருக்கு கவாக்கியோட காமா சீல் தான் தேவைப்படுதுன்னு ரிவீல் பண்ணிட்டாங்க. என்னதான் இவரோட மோட்டிவை நமக்கு சொல்லிட்டாலும் இப்போ வரைக்கும் இவர் மேலே இருக்கிற மிஸ்ட்ரி குறையவே இல்லை. பர்சனலாக அமோட ஒரு சயின்டிஸ்ட்டுங்கிறத தாண்டி வேறு சில விஷயமா இருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். குறிப்பாக இவர் கவாக்கி மேலே காட்டுற இன்ட்ரெஸ்ட் தான் இது எல்லாத்துக்கும் ரீசனாக இருக்குது. ஏன்னா இவர் கவாக்கியோட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை காட்டுறாரு. குறிப்பாக அவரோட டொஜுட்சுவான கோகுகன், அவரோட காமா, அவரோட ஃபயர் பவர்ஸ்னு எல்லாமே அமோடோக்கு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குது. அப்போது அமோடோக்கு அவரோட பொண்ணை காப்பாற்றுறதை தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயம் கவாக்கி கிட்டேருந்து கிடைக்க வேண்டியதாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது கவாக்கியோடைய கோகுகன்னாக இருக்கலாம். இதை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கவாக்கியுடைய டோஜுட்சு பற்றி நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். கிஷிமோட்டோ இந்த ஒரு ஐயை புத்திசம்லேருந்து தான் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காரு. முக்கியமாக தர்ம சக்கரான்னு சொல்லப்படுற இந்த விஷயத்தை பார்த்து தான் கவாக்கியுடைய டொஜுட்சுவை டிசைன் பண்ணியிருப்பார். தர்ம சக்கராங்கிறது என்லைட்மெண்ட்டை அடைய புத்திசம் காட்டுற சில வழிகளை தான் குறிக்குது. இதில் சம்சாரான்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்குது. இது சைக்கிள் ஆஃப் ரீபர்த்தை குறிக்குது. இந்த ஒரு சம்சாரா கவாக்கியுடைய டொஜுட்சுவோட கனெக்ட் ஆகுது. அதாவது கோகுகனுக்கு ரீபர்த்தை கொடுக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கும்னு சொல்லப்படுது. இது மூலயமா சிக்னஸோட யாராச்சும் இருந்தால் அவங்க சிக்னஸ் எல்லாம் க்யூர் பண்ணி ஒரு புது ஹியூமனாக அதே மெமரிஸோட ரீபர்த்தை கொடுக்க முடியும்னு சொல்லுது. இவ்வளோ ஏன், ஒரு உடம்புல இருந்து ஒரு சோல் வெளியேறிட்டா கூட அந்த சோலை மறுபடியும் அந்த உடம்புக்குள்ளே கொண்டு வர எபிலிட்டியும் இதுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. சரி, இதுக்கும் கோகுகனுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்கள் கேட்கலாம். கோகுகனை நீங்கள் நல்லா நோட் பண்ணால் அதில் நிறைய ஸ்பியர்ஸ் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இந்த ஸ்பியர்ஸ் எத்தனை இருக்கோ அத்தனை எபிலிட்டிஸை யூசர் அடைவாங்கன்னு ஒரு தியரி இருக்குது. இதுபடி பார்த்தா இப்போ வரைக்கும் கவாக்கி இந்த கோகுகனை அதோட ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு யூஸ் பண்ணலைன்னு தெரியுது. ஈவன் இஷிக்கி கூட இதை ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு யூஸ் பண்ணலைங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த கோகுகனுக்கு விஷ் கிராண்டிங்கிற எபிலிட்டி இருக்குது. இதை யூஸ் பண்ணி பிளானட்டரி லெவல் விஷஸை கூட நிறைவேற்ற முடியும். இப்படி ஒரு பவர்ஸை தான் கோகுகன் பொசஸ் பண்ணுது. இது இப்போ வரைக்கும் கவாக்கிக்கு தெரியாது. பட் அமோடோக்கு இது நல்லாவே தெரியும். இதுக்காக தான் இவர் கவாக்கியை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. இல்லையே, இவருக்கு கவாக்கியோடைய காமாதான் வேணும்னு சீரீஸில் சொல்லியிருக்காங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அமோடோவால் உலகத்தையே அழிக்கக்கூடிய ரோபாட்ஸை பண்ண முடியுது. இறந்து போன ஒருத்தருடைய டிஎன்ஏவை வச்சு அவங்கள திரும்பி கொண்டு வர முடியுது. யாருக்குமே தெரியாத டோல்சேஜ் மோடையே கோஜிக்குள்ளே இன்புட் பண்ண முடியுது. பட் அவரோட பொண்ணுக்குள்ளே இருக்கிற டிசீஸை குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? கண்டிப்பாக இவரோட பொண்ணுக்காக அமோடோ இதை பண்ண வாய்ப்பில்லை. அப்போது அமோடோவோட ரியல் மோட்டிவ் என்னதாங்கிறத பற்றி அடுத்து பார்ப்போம். அமோடோ ஒரு கிரேசியான சயின்டிஸ்ட்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த தியரி படி அமோடோ தான் ஷீபாய். எஸ், அமோடோ தான் இந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணியிருப்பார். ஆம்னிபொட்டன்ஸ், கிளாமார்க்ஸ், 10 டைரக்ஷன்ஸ், கிளேர்வோயன்ஸ், கோகுகன், ஜோகன், சென்ட்ரேகன், ரிஃப்ளெக்ஷன் எபிலிட்டி, க்ளோன் எபிலிட்டின்னு எல்லாத்தையும் பொசஸ் பண்ணது இவர் தான். மொத்த டைம்லைனையும் யூனிவர்ஸையும் இவர் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு. ஆமாம், ஹையர் டைமென்ஷனுக்கு போன ஆள் ஷீபாய் மட்டும் இல்லை, அவரோட நிறைய ஒச்சுசுக்கீஸும் ஹையர் டைமென்ஷனுக்கு போனாங்க. அப்படி போன ஒச்சுசுக்கீஸ் ஷீபாயோட இடத்த பிடிக்க போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க.
ஆனால் ஷீபாயை யாராலையும் எதுவுமே பண்ண முடியலை. கிட்டத்தட்ட அவர் அன்டச்சபிளாக இருந்தார். இதனால் எதிரிகள் எல்லாரும் ஷீபாய் அசந்த நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஷீபாய் ஒரு பிளானட்டில் ஒரு குட்டி பொண்ணை பார்க்குறாரு. அந்த பிளானட்லேயே யாருமே இல்லை. இந்த பொண்ணு மட்டும்தான் சர்வேவராக இருக்காங்க. இன்னும் அப்படியே விட்டால் இந்த பொண்ணும் இறந்து போயிடுவாங்க. ஏன்னா அந்த பிளானட்டில் எந்த ஒரு ரிசோர்ஸும் இல்லை. இந்த டைமில் ஷீபாய் அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணுறாரு. இப்படி ஒரு பர்சன் இருக்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போயிடுது. அதிலிருந்து இந்த ஷீபாய் மேலே இந்த பொண்ணுக்கு பாசம் அதிகமாயிடுது. தனக்கு அப்பா அம்மா இல்லாததால் ஷீபாயவே இந்த பொண்ணு அப்பாவாக பார்க்குது. இப்படியே இவங்க 2 பேரோட வாழ்க்கை போகுது. ஷீபாய்க்கும் இந்த பொண்ணை பிடிச்சி போகுது. ஆனால் இந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை இருக்குது. அதாவது இந்த ஷீபாயை எப்படியாவது பார்த்துடணும்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆமாம், இவ்வளோ நேரமும் இவங்க ஷீபாயோடைய வாய்ஸை மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு ரீசன் ஷீபாயால் ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்க முடியாது. ஆனால் ஒரு நாள் ஷீபாய் இந்த பொண்ணை சந்தோஷப்படுத்த ஹியூமன் ஃபார்மை எடுக்கிறாரு. அதுதான் அமோடோ. இப்படி இருக்கும்பொழுது இவரோட சோல் இவரோட பாடியை விட்டு வெளியே வந்திருக்கும். பட் இவரோட பாடி பத்திரமா வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் மற்ற உச்சுசுக்கீஸ் இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு ஷீபாயோட சோலை அமோடோவோட பாடியை விட்டு போகாத மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் இந்த அமோடோக்கும் ஒட்சுசுக்கீஸ்க்கும் ஃபைட் நடக்க இதில் அமோடோவோட பொண்ணு இறந்து போகிறாங்க. இதுக்கப்புறம் அமோடோ எப்படியோ அங்கேருந்து அவரோட பொண்ணு கூட்டிட்டு தப்பிச்சு போயிடுறாரு. இந்த ஒட்சுசுக்கீஸ் இப்போது ஹையர் டைமென்ஷனை ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஒட்சுசுக்கீஸ் அமோடோவோட பொண்ணோட சோலை டேமேஜ் பண்ணிட்டதால அவரால் இப்போது அவங்கள காப்பாற்ற முடியாமல் போகுது. அப்போ தான் இவர்கிட்ட ஜீகன் வந்து பேசுகிறாரு. அப்போதான் அமோடோ அவர் கூட டீம் அப் பண்ணுறாரு. ஒருவேளை இந்த இஷிக்கி ஹையர் டைமென்ஷனுக்கு போனால் அமோடோ அவரோட சைபாகை யூஸ் பண்ணி இஷிக்கியை கொண்டுட்டு அவரோட இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரோட பொண்ணை சேவ் பண்ணலான்னு நினச்சிருப்பாரு. பட் இஷிக்கி கவாக்கியால் கொல்லப்பட அமோடோ அவரோட பிளான்ஸை அப்படியே சேஞ்ச் பண்ணியிருப்பார். இப்போ கவாக்கியை அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக மாற்றணுங்கிறது அமோடோட பிளானாக மாறி இருக்கும். இதனால தான் ரீசன்ட் சாப்டர்ஸில் இவர் வேணும்னே கவாக்கியை ட்ரிகர் பண்ணியிருப்பார். வேணும்னே கவாக்கியை வீக்லிங்காக போர்ட்ரே பண்ணுறாரு. லாஸ்ட் சாப்டர்லேயே ஜூராவை இம்மார்ட்டல்னு அமோடோ தான் சொல்லியிருப்பார். பட் கவாக்கி அப்படி இல்லாமல் இல்லை. இந்த ஜூரா பீட்டபிள் தான்னு சொல்லியும் அமோடோ அவன் இம்மார்ட்டல் தான்னு சொல்லியிருப்பார். இது மூலமாக கவாக்கி தான் வீக்காக இருக்கிறதா நினச்சிருப்பார். அதிக பவரப்ஸ்க்கு ஏங்கியிருப்பார். இந்த டைமில் அமோடோ கவாக்கியோடைய பாடியில் மாடிஃபிகேஷன்ஸை பண்ணுவார். இது மூலயமா கவாக்கி உண்மையாகவே பவர்ஃபுல்லாக மாறிடுவார். அப்படி என்ன மாடிஃபிகேஷன்ஸை அமோடோ பண்ணுவாருன்னு நீங்கள் கேட்கலாம். அமோடோ கிட்ட தான் இன்னமும் ஷீபாயோடைய பாடி இருக்குது. அதிலிருந்து டிஎன்ஏவை எடுத்து கவாக்கிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணலாம். இது மூலமாக கவாக்கிக்கு புது பவர் அப்ஸ் கிடைக்கும். குறிப்பாக டெலிகைனசிஸ் எபிலிட்டி கவாக்கிக்கு கிடைக்கலாம். என் அனிமேவோட இன்ட்ரோலையே கவாக்கி இப்படி ராக்ஸை மேனிப்புலேட் பண்ணுற சீன் ஒன்றை நமக்கு காட்டியிருப்பாங்க. இந்த பவர் அப்ஸ் கவாக்கிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதை வச்சு இவர் ஜூரா புருட்டோவெல்லாம் ஈஸியாக காலி பண்ணிடுவார். ஃபைனல் ஃபைட் வரைக்கும் கவாக்கி தான் ஸ்ட்ராங்கஸ்டாக இருப்பார். சரி, இப்போது கவாக்கிக்கு ஹெல்ப் பண்ணுறது ஷீபாய்னா அப்போது புருட்டோவை யார் சேவ் பண்ணுறா? மொமோஷிக்கி சொன்ன அந்த டிவைன் இன்டர்வென்ஷன் யாரோடதுன்னு நீங்கள் கேட்கலாம். இது வேற யாரும் இல்லை, ஆமரோ ஒட்சுசுக்கி தான். இவர் தான் இறந்து போயிட்டாரேன்னு கேட்காதீங்க. ஆமரோவோட சோலும் ஆகுரோமோவோட சோல் மாதிரி நிறைய பவரப்ஸ் அடைஞ்சி இவரும் வேற ரெலமுக்கு போயிருக்கலாம். ஆமுரா ஹர்த்தை எவ்வளோ நேசிச்சாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஹர்த்தை பொருட்டோவால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். இதனால் ஹாமுரோ பொருட்டோக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆகுரோமோ எப்படி நருட்டோவில் இம்பார்ட்டன்ட் கேரக்டராக இருந்தாரோ அதே மாதிரி ஹாமுரா பொருட்டோவில் இம்பார்ட்டன்ட் கேரக்டராக இருக்கலாம். பொருட்டோவை காப்பாற்றக்கூடிய அந்த கேரக்டராகவும் ஹாமுராவாக தான் இருப்பார். ஜோகனை கூட இவர் தான் பொருட்டோக்கு யூஸ் பண்ண சொல்லி கொடுப்பாரு. அப்படி இல்லைனா டோனரி கிட்ட இதை பற்றி இவர் ஆல்ரெடி சொல்லிட்டு போயிருப்பார். டோனரி வந்து பொருட்டோக்கு ஜோகன் பற்றி சொல்லுவாருன்னு இந்த தியரியில் சொல்லப்படுது. என்ன ஆக போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த தியரி நடக்க வாய்ப்பு இருக்கா?
அப்படி இல்லைனா இதெல்லாம் நடக்காதாங்கிற உங்களுடைய தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.